Hello everyone, welcome to Banu Kitchen. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ரெசிபி கர்நாடகா ஸ்பெஷல் தட்டை இட்லி எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க. இது தமிழ்ல தட்டை இட்லின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சாஃப்டா இருக்குங்க, ஃப்ளஃபியா இருக்கும். இதுல நாம சேர்க்கிற அந்த ரெண்டு பொருள் தான் நமக்கு இந்த இட்லியை இந்த அளவுக்கு சாஃப்டா கொடுக்கும். கர்நாடகால பார்த்தீங்கன்னா டிஃபன் சென்டர்ல கண்டிப்பா இந்த இட்லி இருக்குங்க. அந்த அளவுக்கு சாஃப்டா சுட சுட இட்லி சட்னி ஊத்தி கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுதாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாங்க. நான் இங்க 3 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். ரேஷன் அரிசி கூட சேர்த்து செய்யலாங்க, நல்லாவே இருக்கும். ரேஷன் அரிசி இருந்தா 3 கப் எடுத்துக்கோங்க. இப்போ இதுல 1 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. முழு உளுத்தம் பருப்பா இருந்தாலும் சரி, உடைச்ச உளுத்தம் பருப்பா இருந்தாலும் சரி, இதை 2 வாட்டி நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துருங்க. அடுத்து நம்மளுடைய மெயின் இன்கிரீடியன்ட் இதாங்க. 1/2 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இது 2 பொருள் நம்ம சேர்த்து செய்யும் போது இட்லி ரொம்ப சாஃப்டா வருங்க. இதை ஒரு வாட்டி கழுவி எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ இந்த கழுவுன ஜவ்வரிசி அவலை நம்ம ஊற வச்சிருந்த அரிசியில சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட அவல் இல்லை அப்படின்னா நீங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை சாதம் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துட்டு இது ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. 6 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம். பாருங்க, அரிசியும் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம கிரைண்டர்லயோ இல்லைன்னா மிக்சி ஜார்ல போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. நீங்க கிரைண்டர்ல கூட ஆட்டலாங்க, இல்ல மிக்சி ஜார்ல கூட அரைக்கலாம். ரெண்டுமே அவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லை. கிரைண்டர்ல ஆட்டும் போது நமக்கு மாவு கொஞ்சம் அதிகமா வரும், மிக்சியில கொஞ்சம் கம்மியா வரும், அவ்வளோதான். பாருங்க, நல்லா சாஃப்டா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி சாஃப்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. ஒரேடியா எல்லா அரிசியும் போட்டு அரைக்காதீங்க, மிக்சி ரிப்பேர் ஆயிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம அரைச்சி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்துடலாம். எல்லா மாவையும் ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு கையால இதை 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்புங்க. அப்போதான் மாவும் நமக்கு புளிக்கும். கையாலேயே 1 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். பாருங்க, இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. இதை மூடியை போட்டு ஒரு ஓவர் நைட் அப்படியே வச்சிருங்க, இல்லை 8லேருந்து 10 மணி நேரம் அப்படியே வச்சிருங்க. மாவு நல்லா புளிச்சு வரும். அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சிடுச்சு. பாருங்க, மாவும் நல்லா உப்பி வந்திருக்கு. ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் வச்சிங்கனாலே போதுங்க. ஒரு காலையில் அரிசியை ஊற வச்சு நைட் அரைச்சிட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே அந்த மாவை வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம இட்லி சுடும் போது சூப்பராக இருக்கும். பாருங்க, மாவு நல்லா புளிச்சிடுச்சு. இப்போ நாம இதில் தேவையான மாவை மட்டும் எடுத்துக்கலாங்க. எல்லா மாவையும் எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாவை நம்ம மறுபடியும் ஸ்டோர் பண்ண போகிறோம். மீதம் இருக்கிற மாவை ஃப்ரிட்ஜில் 2லேருந்து 3 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். இப்போ இதுல தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க, ஜாஸ்தி வேண்டாங்க. மாவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த தட்டை இட்லிக்கு ஏன் தட்டை இட்லி வந்துச்சு அப்படின்னா, மோஸ்ட்லி இட்லி நம்ம இட்லியோடைய பாத்திரத்துல சுடுவோம். இந்த பாத்தீங்கன்னா தட்டு மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தட்டை இட்லி ஸ்டாண்டுனே கிடைக்குது. அமேசான்ல தாங்க நான் இதை வாங்கினேன். இல்லைன்னா நார்மல் ஷாப்ஸ்ல கூட இந்த பாத்திர கடையில கூட கிடைக்கும். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி தட்டு இட்லி இல்லை, இந்த தட்டை இட்லி ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா நீங்க நார்மல் இட்லியில கூட சுடலாங்க, இட்லி பாத்திரத்துல வச்சு. இதுல கொஞ்சமா எண்ணெயை தடவிக்கோங்க. அப்பதான் நமக்கு ஒட்டாம வரும். எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட தடவலாங்க. நாம இப்போ இதுல 3/4 அளவுக்கு மாவை ஊத்திக்கலாம். ஃபுல்லா ஊத்தாதீங்க, ஒரு 3/4 3/4 அளவுக்கு மட்டும் ஊத்துங்க. அப்பதான் மாவும் நமக்கு உப்பி வரும். இதே மாதிரி எல்லா தட்டையும் நம்ம மாவு ஊத்தி வச்சிடலாம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி முறுமுறு ஹோட்டல் ஸ்டைல் தோசை எப்படி செய்யணுன்றதை போட்டிருக்கேங்க. அதோடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இதுதாங்க தட்டை இட்லி ஸ்டாண்டு. இதுல ஒண்ணா இந்த மாதிரி அடுக்கிட்டே வந்துடணும். பாருங்க, இப்போ நாம இதை இட்லி பாத்திரத்துல வச்சுக்கலாங்க. இட்லி குண்டான்ல கொஞ்சமா தண்ணியை ஊத்தி நல்லா கொதிச்ச பிறகு நாம இந்த இட்லி ஸ்டாண்டை எடுத்து வச்சிடலாம். பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ இதை இட்லி ஸ்டாண்டை இதுல வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மிதமான சூட்லயே இது வேகட்டுங்க.
இது கொஞ்சம் லேட் ஆகும். நார்மல் இட்லியை விட இது கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 12 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, இட்லி நல்லா வெந்துடுச்சு. ஒரு குச்சியை வச்சு குத்தி பாருங்க. கிளீனா வந்துடுச்சு அப்படின்னா இட்லி நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆறட்டுங்க. சூடா இருக்கும். நல்லா ஆறின பிறகு நாம இதை எடுத்துடலாம். இப்போ நாம இதை ஒன்னொன்னா எடுக்கலாங்க. பாருங்க, நல்லா சாஃப்டா மேல எவ்வளோ ஷைனியா இருக்கு பாருங்க. இதை சைட்ல இருந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கையால எடுங்க. இல்லைன்னா கத்தியை வச்சு சைடு கார்னர்ஸ் ஃபுல்லா எடுத்தீங்கன்னா அழகா அதுவே வெளில வந்துருங்க. கொஞ்சம் கூட தட்டுல ஒட்டாம அதுவே அழகா வெளில வந்துருங்க. பாருங்க, எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியா இருக்கு. இதை நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்வீங்க, அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குங்க. பாருங்க, நம்ம கர்நாடகா ஸ்பெஷல் தட்டை இட்லி இவ்வளோ ஈஸியா நம்ம வீட்லயே செய்யலாங்க. இதுக்கு நம்ம தண்ணி சட்னியை ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சட்னிக்கான ரெசிபி லிங்க் நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி ப்ளஸ் இந்த இட்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.